எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மார்க் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். டேலி காம்ப்ரிஹென்சிவ் அட்டெம்ப்ட் 1 கிளிக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருந்தால் க்ளோஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்லாம் வச்சுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். இங்கே ஐ அக்ரி கொடுப்போம். ஐ அக்ரி கொடுத்து ப்ரொசீடில் இந்த மாதிரி உனக்கு ஸ்க்ரீன் வரும். ஓகே கொடுங்க. என்டையர் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் மேலே வச்சு ஷேர், இதை ஸ்க்ரீன் மேலே வச்சாதான் இது ஷேர் அப்படிங்கிறது வரும். ஷேர் பண்ணும்போது யூ நீட் டு எனேபிள் கேமரா ஆக்சஸ் டு ப்ரொசீட், என்ஷூர் தட் கேமரா இஸ் ஒர்க்கிங். இஃப் கேமரா இஸ் பிளாக்டு, கிளிக் த கேமரா ஐக்கான் ஆன் த டாப் கார்னர் ஆஃப் த ஸ்க்ரீன் அண்ட் செலக்ட் அலோவ் ஒன்ஸ் யூ கேன் கிளிக் அப்படின்னு வருது. ஸோ கேமரா ஆக்சஸ் ஃபெயிலியர்னு வருது. யூ நீட் டு எனேபிள் கேமரா இருக்குது இங்கே, ஓகேவா? இங்கே கேமரா, எனக்கு இங்கே கேமரா ஆக்சஸ் இருக்கா? இங்கே இருக்குது கேமரா ஆக்சஸ்ஸு. இங்கே வந்து கேமராவை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். கேமராவை ஆஃப் பண்ணணும். ஒரு நிமிஷம், கேமராவை எப்படி ஆஃப் பண்ணுறது? கேமராவை எப்படி ஆஃப் பண்ணுறது? டூல்ஸு, கேமரா ஓகே. கேமராவை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலையே. கேமராவை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ரைட்டு, சார் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அது அதில் இருக்குது. அதில் வந்து எனேபிளை டிசேபிள் பண்ணிவிடுமா? ரைட், ஓகே, வெரி குட். கேமராவை இப்போ டிசேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு வாட்டி பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுமா? ரெஃப்ரெஷ் த பேஜ் டு கண்டினியூ. உங்களுக்கு தெரியுதா? ஓகே கொடுக்குறோம். என்டையர் ஸ்க்ரீனு, கேமரா இப்போ தெரியுது. செக்கிங் வெப்காம், உங்களுக்கு தெரியுது இல்லை? இங்கே வருது கேமரா. கொடுக்குறோம். கேப்சர், ஸ்டார்ட். மொதல் கொஸ்டின், இன் டேலி பிரைம் the previously created price list detail of the stock item appears in dash column அப்படின்னா historical column. In tally prime, GST company registration type can be selected from which of the following option? GST company registration type அப்படிங்கிறது F11 future company GST, F12 company GST type detail, control I more detail, alt W details. இது கிடையாது. இப்போ வந்து இன் டேலி பிரைம் ஜிஎஸ்டி கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் F11 போயிட்டு கம்பெனி ஜிஎஸ்டி டீட்டெயில் அதில் தான் வரும். வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு கிரியேட் த டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் இன் டேலி பிரைம் அப்படின்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர். அண்டர் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு அண்டர் அக்கௌண்டிங் மாஸ்டர் கிடையாது. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு அண்டர் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் செலக்ட் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். கேட்வே ஆஃப் டேலி இதுதான் ரைட்டான ஆன்சர். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் அண்டர் ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் செலக்ட். இன் விச் சிஸ்டம் த பிசிக்கல் செக் மூவ்மெண்ட் அப்படின்னா செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்ணது. எலக்ட்ரானிக் என்டர்பிரைசஸ் பெய்டு 25,000 டு சாகர் எலக்ட்ரானிக் பை கொடக் மஹிந்திரா பேங்க் செக் நம்பர் ஃபார் த கிரெடிட் பர்ச்சேஸ் மேடு இயர்லியர். ரெஃபர் த above given transaction and find out which of the following types of accounts are involved. ஆக்சுவலாக இது பேமெண்ட் என்ட்ரி. சாகர் எலக்ட்ரானிக் என்டர்பிரைசஸ் பெய்டு 25,000 டு சாகர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ சாகர் எலக்ட்ரானிக்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. சாகர் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் அண்டு பேங்க் வந்து ரியல் அக்கௌண்ட்டு. சாகர் எலக்ட்ரானிக்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, இது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். சாகர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து லைபிலிட்டி அக்கௌண்ட். சாகர் எலக்ட்ரானிக்ஸ் லைபிலிட்டி, பேங்க் அக்கௌண்ட் வந்து அசட்ஸ். கொடக் மஹிந்திரா பேங்க்கு அசட். இது வந்து கரெக்டான ஆன்சர். In the Coulon summary report, dash option is used to select the different Coulon from the same screen. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடோன் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இந்த குடோன் சம்மரி ரிப்போர்ட் டேஷ் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு செலக்ட் த டிஃப்ரெண்ட் குடோன் ஃப்ரம் த சேம் ஸ்க்ரீன்.
அது வந்து F4 கூட அந்த ஆப்ஷனை பார்த்துக்கலாம். Tally prime can be used in educational mode for dash purpose. என்ன பர்பஸ்க்குனா லேர்னிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். The confirmation accounts can be printed as well as emailed from Tally prime. Tallyயால முடியுமா முடியாத கொஸ்டின் முடியும். Which of the following is the right order of vouchers to be recorded in the purchase order processing? Purchase order processing வந்து எப்படி வரணும்? ஃபஸ்ட்டு வந்து purchase ஆர்டர்லேருந்து மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட்டு, மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட்டு ஈக்குவல் டு மை பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஈக்குவல் டு பேமெண்ட். எங்கே வருது? பர்ச்சேஸ் ஆர்டர் ரெசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், டெபிட் நோட்டு, பேமெண்ட். இதுதான் ரைட்டான ஆர்டர். Tally prime license are available with two type of edition. One is with silver, another one is called gold. Dash future will help to generate and share payment link and QR code using payment gateway or UPI in Tally prime. இதில் வந்து பார்த்தீங்கன்னா dash future will help to generate and share multi GSN migration report payment request. Payment request future will get F11ல payment request future இருக்கு, அதை போய் enable பண்ணால் வரும். In which of the following voucher the expired stock return transaction can be recorded in Tally prime? Expired stock return வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் நோட், அதில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். Which of the following document is not mandatory to be reported or submitted to the e-invoice system? E-invoice systemத்துக்கு நீங்கள் எதை பண்ண வேண்டாம் அப்படின்னா reverse charge invoices you don't need to mention. In Tally prime using control I more detail option, the statutory detail of GST can be provided in stock group creation screen. In Tally prime using control I more detail option, the statutory details of GST can be provided in stock group creation screen. அநேகமாக இது ஃபால்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். In Tally prime we can create any number of code under default ledger. False. You cannot create even a single ledger in P&L. From which of the following website we need to download the ETDS file validation facility அப்படின்னா TIN-NSDL. இந்த TIN-NSDL facilities தான் நம்ம என்ன பண்ணுறோம்? Which among the following is not the place where inventories are stored? இன்வென்ட்ரி எங்கே ஸ்டோர் பண்ண முடியாது? சேஃப்டி ஸ்டாக்கில் தான் பண்ண முடியாது. ரேக்கு, குடோன், லொக்கேஷன் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து உங்களுக்கு லொக்கேஷன். ஆஸ் பர் டிடிஎஸ் law, deductive will book the expenses and deduct TDS and makes the balance payment to the deductor. False. டிடக்டர் தான் என்ன பண்ணுறாரு? பேமெண்ட் பண்ணுவார். டிடக்டி பணத்தை வாங்குவார். In Tally prime from the list of master screen budget future is available under which of the following future? Accounting கீழே தான் உனக்கு வரும். Accounting. Which of the following is the correct navigation path to configure the company logo in Tally prime? கம்பெனியோடைய லோகோ வேணும்னா from gateway of Tally F11 future அதில் போய் பண்ணணும். From gateway of Tally F1 கிடையாது. From gateway of Tally F11 others enable company logo. இதுதான் கரெக்டான ஆன்சர். Gross profit or gross loss can be computed using the trading account. True is the right answer. In Tally prime we cannot alter the credit limit value for the sundry debtors group from multi ledger limit alteration screen. False. உன்னால மாற்ற முடியும். What is the consequences of maintaining a slow order process manually in the business? Reign of the business அப்படின்னு போட்டு. இது எனக்கு என்னன்னு தெரியாது ஆன்சர். Direct entry on portal, API, ERP, SMS, mobile app or the mode of generating e-invoice in IRP. True is the right answer. In Tally prime which of the following accounting group are subgroup அப்படின்னு கேட்குறான். எது சப்குரூப்னா ப்ரொவிஷன் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆர் த சப்குரூப். Handling of goods return and its replacement process is not involved in the supply chain management. False. ஆக்சுவலாக சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வரும். என்ன வரும் அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன? முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர்,
against material receipt note minus rejection out, rejection out அதையே வரும் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஃபால்ஸ். In Tally Prime, using control as change view option, we can view the sales register for fortnightly and quarterly basis. True. In Tally Prime, when we record the payment transaction in single entry mode, only one account is affected. False. ரெண்டு அக்கௌண்ட் அல்லது அதுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் affect ஆகும். In Tally Prime, we can create TDS nature of payment from Alt G go to create master under statutory master. TDS nature of payment is one of the way. True. In Tally Prime, the company security level users and password can be created from gateway of Tally Alt K company user and password. True is the right answer. Within Tally Prime, the master and the transaction can be exported and imported using only the XML file format. False. You can import in Excel format also. Using which of the following ways we can file GSTR1 return from Tally Prime? GSTR1 return எப்படி பண்ணலாம் அப்படின்னா by generating JSON from Tally, XML கிடையாது, by using GSTR online utility tool, by using GSTR1 Excel offline utility tool. இந்த ரெண்டு தான். ஒன்று JSON ஃபைல் டேலியிலேருந்து by using GSTR1 Excel offline utility tool. இது ரெண்டு மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். In the cost center breakup report of Tally Prime, by using the option control H change view, we can view the report in which of the following way? Cost center breakup வந்து பார்த்தீங்கன்னா group wise ledger wise. நல்லா பார்த்துங்க, இந்த கொஸ்டின் group wise ledger wise நீங்கள் பார்க்கலாம். Which of the following groups appear in the balance sheet report? Fixed asset வரும், capital வரும், பாக்கி எல்லாம் P&L. Which of the type of dealer has to pay 1% அப்படின்னா காம்போசிட் டீலர், ட்ரேடர், மேனுஃபேக்சரர். இவங்க ரெண்டு பேருக்கு தான். கேஷுவல், இ-காமர்ஸ், இம்போர்ட், எ டாக்ஸபிள் பர்சன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீலர். If the company data backup is taken from Tally Prime, the backup file will be generated as dash. TBK 900 எங்கே இருக்கு பாரு, இங்கே தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கிடையாது. TBK 900 10,001, TBAக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். TBK 900. Payment performance of debtors can be viewed on ratio analysis. ரிப்போர்ட்ல பார்க்கலாம். As per TDS law, who amounts the following cannot deduct TDS? யார் வந்து பண்ண முடியாது? ஃபார்மர் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், கம்பெனி பண்ண முடியும், விவசாயி தான் பண்ண முடியாது. In Tally Prime, we can allocate additional cost detail in which of the following voucher? Additional cost detail எங்கே பண்ணலாம் அப்படின்னா டெபிட் நோட்லையும் ஜேர்னல்லையும் தான் பண்ண முடியும். ரிஜெக்ஷன் இன் டெலிவரி நோட்டு, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இன் வவுச்சர். இன்வென்ட்ரி சேல்ஸ்லையும் ரிஜெக்ஷன் அவுட்லையும் பண்ண முடியாது. டெபிட் நோட்டு, ரிஜெக்ஷன் அவுட்டு மெட்டீரியல். ஸோ அடிஷ்னல் காஸ்ட் டீடைல் யூ கேன் கிவ் அட் டெபிட் நோட் அண்ட் ஜேர்னல். In which report of Tally Prime can the budget variance be valued? அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். நேற்றுக்கே சொல்லியிருக்கேன். யூ கேன் சி த ஆல் லெட்ஜர் பேலன்சஸ். பேலன்ஸ் இருக்கிற எல்லா லெட்ஜரையும் பார்க்கக்கூடிய ஒரே இடம் ட்ரையல் பேலன்ஸ் தான். ஸோ தட் யூ கேன் வியூ த budget variance at that. Which of the following voucher is considered as an accounting voucher in Tally Prime? Stock journal inventory, physical stock inventory, delivery note inventory, receipt, credit and contra or accounting voucher. Bakela inventory voucher. The company's books of accounts payable is credited and is classified as a dash, a current liability, the balance sheet. Which of the following ledgers are not applicable for accounting TDS in Tally Prime? Which of the following ledgers are not applicable? அப்படின்னா லக்ஸரி டேக்ஸ் வராது, எஜுகேஷன் டேக்ஸ் வராது, பாக்கி எல்லாத்துக்கும் உனக்கு TDS வரும். TCS duty ledger அதுவும் வராது. Which of the following ledger are not applicable for accounting TDS in Tally Prime? இந்த மூணு லெட்ஜருமே வரக்கூடாது. In Tally Prime, by recording contra voucher, we can keep the track of internal fund transfer which can be viewed month wise or voucher wise. Tally எல்லாம் முடியுமா? முடியாத கொஸ்டின் முடியும்.
If a person is here registered under the GST regime, who is responsible for the generating electronic e-way bill? யார் வந்து e-way bill generate பண்ணணும் அப்படின்னா the person, if a person is here registered under GST regime, registered பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் பண்ணணும்? கன்சைனர் அண்டு கன்சைனி இவங்க தான் பண்ணணும். அனுப்புகிறவங்க அனுப்ப பெறுவார்கள். மேனுஃபேக்சரர் அண்டு ட்ரேடர்ஸ், கிளையண்ட்டு, கன்சியூமர். கன்சைனர் கன்சைனிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்ப்போம். கொஸ்டின் இஸ் நாட் கிளியர். By using which of the following voucher, interstate purchase transaction for the return of goods can be recorded? இது வந்து பார்த்தீங்கன்னா goods return பண்ணுறது debit note. As per the accounting rule, when the goods are sold for cash, the cash balance increases and also stock increases. விற்றா வந்து என்ன ஆகும்? கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், whereas ஸ்டாக்கு குறையும். ஃபால்ஸ். In Tally Prime, what are the benefit of changing the current financial year 1st April 21 to existing year? அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் லெட்ஜர் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஓகே. என்டர் ஓப்பனிங் பேலன்ஸ் மேனுவலி. எக்ஸ்போர்ட் ஆல் டிரான்சாக்ஷன். கண்டினியூ வவுச்சர் இன் சேம் கம்பெனி. ஓகேவா? கண்டினியூ வவுச்சர் என்ட்ரி இன் சேம் கம்பெனி ஓகே. எக்ஸ்போர்ட் ஆல் மாஸ்டர். இன் Tally Prime, வாட் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் சேஞ்சிங்? அது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது கேரி ஃபார்வர்டு லெட்ஜர் லாசஸ். கண்டினியூ வவுச்சர் இன் சேம் கம்பெனி. எக்ஸ்போர்ட் ஆல் மாஸ்டர்ஸ் பண்ண வேண்டாம். கேரி ஃபார்வர்டு லெட்ஜர் பேலன்ஸு. கண்டினியூ வவுச்சர் என்ட்ரி இன் சேம் கம்பெனி. இந்த ரெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த சப் குரூப் ஐட்டம் இன் பேலன்ஸ் ஷீட்? எது வந்துன்னா டெபாசிட் அண்ட் ப்ரொவிஷன். In Tally Prime, which of the following is an alternate option to enable the batches from the stock item creation screen? Batch வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஐ மோர் டீட்டெயில் அதில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எல் மோர் டீட்டெயில் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிரான்சாக்ஷன் அப்பியரிங் அண்டர் வவுச்சர் இன்ஃபர்மேஷன் மிஸ்மேட்ச் வித் QR கோட் அண்டர் இ-இன்வாய்ஸ் ரிப்போர்ட் இன் Tally Prime? What is the reason for transactions appear under? இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? If transaction are modified after IRN generation. Voucher information mismatch with QR code. இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் டிரான்சாக்ஷன் ஆர் மாடிஃபைடு ஆஃப்டர் IRN ஜென்ரேஷன். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. In Tally Prime, if the company is created 10,003 digit after taking data backup, what will be the file name? 10,003 TBK 900 10,003. This one is the right one. TBK 900 10,003 is the right one. In Tally Prime, setting credit period will help in restricting invoicing the customer exceeding the prescribed credit limit. Is that true? The goods supplied to the customer against the sales order is recorded in dash voucher. Sales order against delivery note da. By referring Tally Prime screen, find out which of the following screen it is. இதை போய் கிளிக் பண்ணுங்க. லெஃப்டில் போய் பாருங்க, காஸ்ட் சென்டர் வவுச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் வவுச்சர். In Tally Prime, the data security feature can be configured or activated at the time of creation of dash and dash form. Company creation and alt K company alteration. இந்த இதில் எப்போதுமே ஆல்ட் கே எங்கே வருதுன்னு பாருங்கள். கம்பெனினாலே ஆல்ட் கே வந்தால் தான் பார்க்கணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் மூவிங் டு த நியூ ஃபினான்ஷியல் இயர் இன் Tally Prime? கிரியேட் நியூ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், ஸ்ப்ளிட் த டேட்டா அண்ட் தென் எக்ஸ்போர்ட் வவுச்சர் டு சேல் கம்பெனி. ஸ்ப்ளிட் த கம்பெனி டேட்டா அண்ட் இம்போர்ட் த ஓப்பனிங் பேலன்ஸு. ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டா, கிரியேட் ஏ கம்பெனி டேட்டா அண்ட் தென் கிடையாது. எக்ஸ்போர்ட் அண்ட் டேட்டா அண்ட் இம்போர்ட் த டேட்டா இன்டு நியூ கம்பெனி. ஸ்ப்ளிட் த கம்பெனி டேட்டா அண்ட் இம்போர்ட் த ஓப்பனிங் பேலன்ஸு. Export and import the data to a new company. What are the way?
எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் த டேட்டா டு ஏ நியூ கம்பெனி, அது வேணால் எடுத்துக்கலாம். ஸ்பிளிட் கம்பெனி டேட்டா, ஸ்பிளிட் த கம்பெனி டேட்டா அண்ட் இம்போர்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ். export and import the data to a new company. இது ரெண்டும் தான் மேபி ரைட் ஆன்சராக இருக்கும். இல்லைனா கிரியேட் நியூ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்பிளிட் கம்பெனி டேட்டா, கிரியேட் நியூ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. சாரி, இது கிடையாது. ஸ்பிளிட் த கம்பெனி டேட்டா அண்ட் இம்போர்ட் த ஓப்பனிங் பேலன்ஸ். கம்பெனி டேட்டா ஸ்பிளிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்பிளிட் கம்பெனி டேட்டா, கிரியேட் நியூ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஆன்சர். பார்க்கலாம். வாட் டைப் ஆஃப் ரசிப்ட்ஸ் கேன் பி ரெக்கார்டட் யூசிங் த ரெசிப்ட் வவுச்சர். ரெசிப்ட் வவுச்சர் என்ன பண்ண முடியும்? ரெசிப்ட் ரிசீவ்ட் ஒன்லி ஃபார் சேல்ஸ் டிரான்சாக்ஷன், ரெசிப்ட் ரிசீவ்ட் ஒன்லி பை பேங்க், ரெசிப்ட் ரிசீவ்ட் எய்தர் பை கேஷ் ஆர் பேங்க். இதுதான் ரைட்டான ஆன்சர். ரெசிப்ட் ரிசீவ்ட் எய்தர் பை கேஷ் ஆர் பேங்க் இஸ் த ரைட் ஆன்சர். இன்னும் ரெண்டே கொஸ்டின் தான். ஒன்ஸ் த பேமெண்ட் அட்வைஸ் இஸ் பிரிண்டட் ஃப்ரம் த பேமெண்ட் அட்வைஸ் ரிப்போர்ட், த சேம் கேன் பி ரீபிரிண்டட் பை F8. எங்கே இருக்கு பாருங்க. ரீபிரிண்டட் பை கிளிக்கிங் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இன் டாலி பிரைம். F4 கிடையாது, F2 கிடையாது, F3 கிடையாது. ஸோ பேசிஸ் ஆஃப் வேல்யூ அங்கே போய் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ TDS ஃபங்க்ஷனாலிட்டி. annual return for statutory purpose and cannot be generated. TDS can be generated, TDS function easy to configure. Annual returns for statutory purposes can be generated. Annual return for statutory purposes cannot be generated. அதுதான் வந்து TDS ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. டெஸ்ட்டை முடிச்சிருவோம், ஃபினிஷ் டெஸ்ட் கொடுப்போம், எவ்வளோ மார்க் எடுக்கிறோன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் 90க்கு மேலேயாவது இருக்கணும். இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத பார்ப்போம். வாத்தியார் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்னு பாருங்கள். வாத்தியாரை தாண்டி நீங்கள் மார்க் எடுக்கணும். 88%. வாத்தியார் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு? 3, 2, 5, 2, 7 கொஸ்டின் தப்பு. என்னென்ன கொஸ்டின் தப்புன்னு பார்க்கலாம். 13, 14, 20. 13வது கொஸ்டின் என்ன ஆன்சர் பாருங்க. அதான் ஒரு சிலது எனக்கு டவுட் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட் இஸ் நாட் மேண்டேட்ரி டு பி ரிப்போர்ட்டட் ஆர் சப்மிட்டட் டு த இன்வாய்ஸ் சிஸ்டம் அப்படின்னா இம்போர்ட்டட் இன்வாய்ஸ். இம்போர்ட் இன்வாய்ஸு நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டாம். நான் ரிவர்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டேன், தவறு. In Tally Prime using Control I More option, the statutory detail of GST can be provided in stock corruption. இது வந்து டாலியால் முடியுமா கொஸ்டின். ட்ரூ இஸ் த ஆன்சர். Which of the following is the correct navigation path to configure the company logo அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Gateway of Tally Alt E configuration include company logo to yes. முன்னாடி F11 இருந்தது, இப்போ இங்கே மாற்றிருக்காங்க. ரைட், பார்த்துக்கோ. Which of the following ledger are not applicable for accounting TDS in Tally Prime? லக்ஸரி டேக்ஸு வராது, TCS வராது. எஜுகேஷன் செஸ்ஸுக்கு TDS வரும் அப்படின்னு இருக்காங்க. எஜுகேஷன் செஸ் அப்ளிகபிள் ஆகுமா? In Tally Prime, which of the following is an alternate option used to enable the batches அப்படின்னா Control I More detail. Control I தான் கொடுக்க இருந்தேன், நான் தான் போய் Control Lனு மாற்றினேன். In Tally Prime, setting credit limit will help in restricting invoicing for the customer exceeding the prescribed credit limit. Restrict பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தா அது false is the right answer. So last one நம்ம சொன்னது கரெக்ட். பேசிஸ் ஆஃப் வேல்யூ. ஒரு சிலது நம்ம கெஸ்ஸிங்கில் போட்டோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மெத்தட், இதுவும் இன்கரெக்ட் அட்டெம்ப்ட் தான் போட்டிருக்கு. வாட் ஆர் த கிரியேட் நியூ புக்ஸ், ஸ்பிளிட் கம்பெனி டேட்டா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் த டேட்டா இன்டு நியூ கம்பெனி. இது அடிஷ்னலாக இது ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது, பார்த்துங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன்.
மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்துடுறேன், அப்புறம் இது வேறு போயிட போகுது. இதை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். 88%